ஆண்களை விட அந்த உளவியல் அறிவு பெண்களுக்கு அதிகம்ங்க. நான் ஒரு கதை படித்தேன். பல வகையான வியாதி இருக்குது தெரியுமா நமக்கு. சில பேர் ஒருத்தனை கேட்குறாங்க, முன்னால் படித்த ஜோக்கு அது. அவன் போய் சொல்கிறான், சார் எனக்கு ஒரு பிரச்சனை சார். என்னையா? நான் மனுஷனாக தான் இருக்கேன், ஆனால் நான் மாடோன்னு ஃபீல் பண்ணுறேயா. இது எவ்வளோ பெரிய வியாதி பாருங்க. மாடோன்னு ஃபீல் பண்ணுறேயா. அதுக்கு அந்த டாக்டர் சொன்னாராம், இந்த பிரச்சனை எவ்வளோ காலமையாக இருக்குது அப்படின்னு. இதுக்கு இவன் சொல்லியிருக்கான், அது கண்ணுக்குட்டியாக இருக்க காலத்துலேருந்தே இருக்குது சார் இருக்கேன். அப்போ மாடாவே மாறிட்டான்னு அர்த்தம். இன்னொருத்தனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவன் போய் படுத்தான்னு வைங்களேன், கீழே யாரோ அவன் கட்டிலுக்கு கீழே படுத்திருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. இது எவ்வளோ பெரிய வியாதி பாருங்க. அப்பப்போ இறக்கி பார்க்குறான், படுத்திருக்காங்களோ என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியலையே அப்படின்னே நினச்சிக்கிட்டு இருக்கான். இது ஒரு சைக்காட்ரிஸ்ட ஒரு மனநல மருத்துவர்கிட்ட போயிருக்கிறான். அவர் சொல்லியிருக்காரு, அவரே ஆள் இல்லாமல் சிக்கியிருக்கார். ஒருத்தன் சிக்கிட்டான், இவனை விடக்கூடாது. சொல்லியிருக்காரு, தம்பி இது ஒரு மோசமான வியாதி, இதை நாங்கள் கட்டில் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். இது ஒரு 4 சிட்டிங் ஆகும். ஒரு 2000 8000 ரூபாயில் முடிச்சு விட்டுறலாம். 8000 கொடுத்தீங்கன்னா அந்த கட்டில் கீழே இருக்கால எழுப்பி விட்டுறலாம். இது அப்படியே விட்டோம்னு வையே, ஒரு ஆளுக்கு பதிலாக ஊரே படுத்துருவாங்க. உன்னால் நிம்மதியாக இருக்கவே முடியாது. அதனால் 8000 ரெடி பண்ணிட்டு வா அப்படின்ட்டாப்புல. வீட்டில் அந்த வீட்டுக்காரம்மாட்ட சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை, டாக்டர்கிட்ட சொன்னேன், 8000 ரூபா செலவாகும், 4 சிட்டிங் வரணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, விடு பார்த்துக்கலாம். இவன் போகலை. ஒரு நாள் டாக்டர் பார்த்தார், என்ன தம்பி உன்னை வர சொன்னே என்னாச்சு? அதுக்கு நம்மளால் சொல்லியிருக்கான், நீங்கள் 8000 கேட்டீங்க, எங்கள் வீட்டுக்காரம்மா 80 ரூபாயிலே முடிச்சு விட்டுருச்சு. என்ன முடிச்சிச்சு? கட்டில் தூக்கி வெளியே போட்டு 80 ரூபாய்க்கு பாயை விரிச்சு போட்டு படுக்க சொன்னிச்சு. பாய்க்கு கீழே 1 ரூபாயை கூட படுக்கிறதே இல்லை. அதனால 8000 ரூபா பிரச்சனை 80 ரூபாயில் முடிஞ்சு போச்சுன்னாப்பிள்ளையா. இது இந்த புருஷனை பற்றி அந்த அம்மாவுக்கு தானே தெரியும். ஆனால் அந்த பெண்களை பேச விடுறோமாங்க நம்ம. இதே மாதிரி ஒரு மனநல மருத்துவர், என்னடா இன்றைக்கி சைக்காலஜியாக ஓடுதுன்னு நினைக்காதீங்க. நம்மளே மனநல பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது. இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், மாப்பிள்ளை இதுக்கு மேலே நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படின்னா பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். செல்ல தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் அப்படின்னா வள்ளுவனை விடவா அவங்க பெரிய சைக்காட்ரிஸ்ட் இருக்கான். இங்கே போய் பார்த்தீங்கன்னா உள்ளே தன்னம்பிக்கை புத்தகம் நிறையா இருக்குது, வாங்கி படிங்க. ஆனால் எங்கிட்ட ஒரு நண்பர் கேட்டார், தன்னம்பிக்கையை பற்றி ஒரு புத்தகம் எழுதலாம்னு நினைக்கிறேன், விற்குமா? நான் சொன்னேன், உனக்கே நம்பிக்கை இல்லை, அந்த புத்தகம் விற்குமா விற்காதான்னு. நீ ஊருக்கெல்லாம் தன்னம்பிக்கையை கொடுத்து கிழிக்க போறியாக்கும்னு. இன்னொருத்தன் சொல்கிறான், 100 நாளில் பணக்காரர் ஆவது எப்படி, அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறாங்க, இந்த 99 ஐடியாவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா இதே மாதிரி ஒரு புக்கு போட்டு நீனும் பிழைச்சிக்காங்கிறான். இப்படி தன்னம்பிக்கையெல்லாம் இருக்குதுங்க. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தரதம் உள்ளத்து அணையது உயர்வு நீ பேசியது இல்லையா தமிழ் மொழி, திருக்குறள். இங்கே என்ன பிரச்சனைன்னா அந்த பெண்ணை பேச விடுறதில்லை. இந்த பொண்ணுக்கு ஒரு மனச்சிக்கல். ஒரு டாக்டர்கிட்ட போகுது, சொல்லுது. அவர் கேட்குறாரு, போகிறப்ப 500 ரூபா வாங்கிட்டு விட்டார். 10 தடவை பிட்டை போட்டிருக்காருங்க, 500 ரூபா ஆட்டையை போட்டு கடைசி அவருக்கே மனச்சாட்சி உறுத்திருச்சு. அம்மா தங்கச்சி, நானும் எல்லா கவுன்சிலிங் பார்த்துட்டேன், உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை தாயி, யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். எனவே நீ இனிமேல் வர வேண்டியதில்லை, உனக்கு எந்த மனநல பிரச்சனையும் இல்லைன்னு அந்த டாக்டர் சொன்னாராம். அதுக்கு அந்த பெண் சொன்னாங்களாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எனக்கே தெரியும், ஆனால் நான் பேசினா வீட்டில் ஒரு வேலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, நீ தான் 500 ரூபா கொடுத்தாலும் பரவாயில்ல ஊழுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன், அதனால தாங்க டெய்லி வந்தேன் நினச்சான். டாக்டர் சொன்னால் இப்படி 4 பேர் வந்தால் நான் இன்னொரு டாக்டரை பார்க்க வேண்டியிருக்கேன், உங்கள் பொழுதுபோக்குக்கு நானாக என்டர்டெய்னிங் அப்படின்னா அப்படியாம். நண்பர்களே, சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த முனிவர் கதையெல்லாம் ஏன் சொல்கிறது தெரியுமா? நமக்கு இப்போ முனிவர்கள்லாம் யாரும் கிடையாது. ஒரு நல்ல நெறிகளை சொல்ல வேண்டும், நல்ல பிள்ளைகளை அப்படி உருவாக்கணுங்கிறதுக்காக தான். ஒருத்தர் முனிவர் உட்காந்து கதை சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு, பாடம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஒருத்தர் என்ன கடுப்பில் இருந்தாலும் ஒரு கல் எடுத்து அடித்து மண்டையை உடச்சி விட்டான். எல்லாரும் சீடர்கள் பூரா எந்திரிச்சிருக்காங்க. குரு சொன்னார், அவனை கூட்டுவாங்க அப்படின்னு. கூட்டு வந்தவொடனே பக்கத்தில் உட்கார வச்சு ஒரு மாம்பழத்தை எடுத்து கையில் கொடுத்தாரான். சீடர்கள் சொன்னாங்களா, என்னையா அவனை கிறுக்கு பிடிச்சி போச்சா, அவனே அடித்து மண்டையை பழத்திருக்கான், மாம்பழம் கொடுக்குறேன்னு. அதுக்கு அவர் சொன்னாரான், ஒரு மாமரம் கூட கல்லை விட்டு எறிந்தால் ஒரு மாம்பழத்தை கீழே போடுகிறது, நான் மனிதன், இவனுக்கு ஏதாவது உதவ வேண்டாமா என்று அந்த முனிவர் கேட்டாராம். அப்படியெல்லாம் இருந்தால் ஒரேடியாக மண்டையை பிளந்து விட்டுருவாங்க. இப்போ ஆனால் ஒரு மனசுக்குள்ளே இருக்கிற ஈரத்தை எப்படியாவது ஒரு வகையில் சொல்லணும் இல்லைங்களா? அதுக்கு தாங்க இந்த சொல் என்பது என்னன்னா,
பொருத்தமான இடத்தில் பொருத்தமான சொல்லை பயன்படுத்த வேண்டும் என்பது தாங்க வெல்லும் சொல். யோசிச்சு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர், மாவீரன் அலெக்சாண்டர் கடைசியாக என்ன தெரியுமா சொன்னா? அலெக்சாண்டர், என்னுடைய மரண ஊர்வலத்திலே என்னுடைய சவப்பெட்டிக்கு வெளியே 2 கைகளையும் வெளியே தொங்க விடுங்கள் என்று அலெக்சாண்டர் சொன்னான். ஏன் என்று கேட்டதற்கு, இந்த உலகத்தின் இந்த பூபாலத்தினுடைய பாதி பகுதியை நான் கட்டி ஆண்டேன். அப்படியெல்லாம் கட்டி ஆண்ட அலெக்சாண்டர் கடைசியிலே வெறும் கையாகத்தான் போனான் என்பதை இந்த மனிதர்கள் புரிந்து கொள்ளட்டும். என்னுடைய கைகை வெளியே தள்ளுங்கள். பேராசைக்கு அளவே இல்லைங்க. ஒருத்தன் சொல்கிறான், திருவாரூர் பக்கத்தில் 4000 ஏக்கர் வாங்கிட்டேன், இந்த பக்கம் 3000 ஏக்கர் வாங்கிட்டேன், அந்த பக்கம் வாங்கிட்டேன், பூமி சிரிக்குது. போடா நிச்சயப்பல, நீ என்னடா என்ன வாங்குறது? உங்கள் தாத்தா வாங்கி நான் தான் உள்ளே வச்சுருக்கேன், ஒப்பனை வாங்கி நான் தான் வச்சுருக்கேன், நாளைக்கு வாடி உன்னையும் வாங்கி நான் தான் உள்ளே வைப்பனை தவிர என்ன வாங்கி வைக்க எவனும் புறக்கலடான்னு நினைக்கிது பூமி. ஆனால் அதே இடத்துல இன்னொரு இடத்துல வள்ளுவன் சொல்கிறாரு, இளம் என்று அசையை இருப்பாரை காணின் நிலம் என்னும் நல்லால் நகும். என்னால் எதுவுமே முடியலையே அப்படின்னு நினச்ச நிலம் சொல்லுதா? என்ன நான் இல்லையாடா? நண்பர் சொன்னார் இல்லையா, பயிரிடக்கூடாதா, பிழைக்கக்கூடாதா, எத்தனை உயிரை காப்பாற்றலாமடா, ஏன்டா இப்படி சோம்பல் படுற? இளம் என்று அசையை இருப்பாரை காணின் நிலம் என்னும் நல்லால் நகும் என்றும் பேசுகிறது. நான் ரொம்ப நேரம் பேசலைங்க, சொல்லி முடிக்கிறேன். படியுங்கடா, அப்போ தான் நல்ல சொல்லு கிடைக்கும். நீங்கள் வாரியார் சாமி இருக்கார் இல்லையா, வாரியார் சாமி, அவர்கிட்ட கேட்டாங்களா, எப்படி சாமி இப்படி வாயை திறந்தா அப்படியே கொட்டுது? அதுக்கு சாமி என்ன தெரியுமா சொன்னாங்களா? வாரியார் சாமி, நல்ல நிறையா படித்து மண்டையில் ஏற்றணும்டா. நம்ம அந்த வாட்டர் டேங்க் இருக்குல்ல, குழாயை திறந்தா எப்போ கீழே தண்ணி கொட்டும்? தண்ணியை கீழேருந்து மேலே ஏற்றி டேங்கு ஃபுல்லாக இருந்தால் குழாயை திறந்தா வரும் இல்லையா? அதுபோல் நம்ம நிறைய படித்து மூளையில் ஏற்றி வச்சோம்னா வாயை திறந்தா வரும். இது சாமி சொன்னது. இல்லைன்னா வெறும் காற்று தான் வரும். இல்லைன்னா ஒன்றுமே படிக்கலைன்னு வைங்க. அரங்கு இன்றி வட்டாடியற்ற பெரிய அவையில் எதுவுமே படிக்காமல் போய் பேசுவது என்பது எவ்வளவு தவறு. இந்த சொல்லு குறித்து எப்படி பேசணுங்கிறது குறித்து வள்ளுவன் இவ்வளவு பேசுகிறானுங்க. அவன் தான் சொல்கிறான், செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. அவன் சொல்கிறான் படிங்கடாங்கிறான். படிக்க முடியலையா? முடியலையா? 4 பேர் பேசுகிறதையாவது கேள்றான். கற்றலின் கேட்டல் நன்றுங்கிறான். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. என்ன அர்த்தம் அதுக்கு? நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இயற்கை ரொம்ப அற்புதமானதுங்க. சாப்பிட்ற வாய் ஒன்று தானே இருக்குது, கேட்குற காது ஏன் 2 இருக்குது? கொஞ்சமாக பேசுங்கடா, கொஞ்சமாக சாப்பிடுங்கடா, நிறைய கேளுங்கடா. அதுபோல் வாய்க்கு கூட பூட்டெல்லாம் இருக்குங்க. காதுக்கு கதவு இருக்கா, ஜன்னல் இருக்கா? தூங்குனா கூட சில பேருக்கு காது திறந்து தான் கிடக்கு. நம்ம தான் கஷ்டப்பட்டு அதை மூடி வச்சுக்கிறோம். அதுதான் செவி செல்வம் அப்படின்னு சொன்னான். எனவே நண்பர்களே, ஒரு வெல்லும் சொல் என்பது என்றால், இதே மாவட்டத்தில் நான் அரசியலை தாண்டி சொல்கிறேன். ஒரு ஒற்றை சொல்லி, அலெக்சாண்டர் சொன்னேன் இல்லையா, அவங்ககிட்ட ஒரு மன்னனை பிடிச்சி வச்சுருக்கான். நான் உன்னை எவ்வாறு நடத்த வேண்டும் என்று நீ நினைக்கிறாய்ன்னு கேட்டான். அந்த மன்னன் அலெக்சாண்டரை பார்த்து சொன்னான், ஒரு மன்னனைப் போல நீ என்னை நடத்த வேண்டும் என்று சொன்னான். உடனே அலெக்சாண்டர், ஒரு மன்னன் சிறையில் இருக்க ஆகாது, இவனுடைய தன்னம்பிக்கையை பாராட்டுகிறேன், இவனுடைய நாட்டை இவனிடமே கொடுத்து விடுங்கள் என்று சொன்னதாக ஒரு செய்தி. அதே போல் ஈராக்கினுடைய ஜனாதிபதி சதாம் ஹுசேன் அவருடைய நாட்டை ஆக்கிரமித்து அவரை குற்றவாளி கூண்டிலே நிறுத்துகிறார்கள். அதே நாட்டை சேர்ந்த ஒரு நீதிபதிகள் 3 பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள். சதாம் ஹுசேன் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். நேற்றைக்கு வரைக்கும் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி குற்றவாளி கூண்டிலே நிற்கிறார். நீதிபதி கேட்கிறார், ஹூ ஆர் யூ அப்படிங்கிறாப்புல, நீ யாருன்னு கேட்கிறாப்புல. உடனே சதாம் ஹுசேன் என்ன சொன்னார்? நான் ஐ எம் சதாம் ஹுசேன் சொல்லலை, ஐ எம் பிரசிடென்ட் ஆஃப் ஈராக், ஹூ ஆர் யூன்னு கேட்டார். நான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, என்னை கேள்வி கேட்கிற அதிகாரத்தை உனக்கு எவன் கொடுத்தது என்று குற்றவாளி கூண்டிலே தூக்கு மேடையிலே நிற்கிற பொழுது கூட எவன் ஒருவன் சொல்லின் வலிமையை உணர்ந்திருக்கிறானோ அவன்தான் வரலாற்றை ஆழ்வான். அதே போல கியூபா தேசத்தினுடைய பிடல் காஸ்ட்ரோ பாடிஸ்டா அரசாங்கத்தினுடைய குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்படுகிறார். நீண்ட நெடிய வாக்குமூலத்தை கொடுத்து விட்டு சொன்னான், நீ என்ன எதிர்பார்க்கிறாய்? நீதிபதி கேட்கிறார் காஸ்ட்ரோவை. அவர் சொல்றாரு, நான் ஒன்றும் உன்னுடைய விடுதலையை எதிர்பார்க்கவில்லை, வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்பதுதான் நீதிமன்றத்திலே நின்று கொண்டு காஸ்ட்ரோ உச்சரித்த வார்த்தை. நண்பர்களே, அதுபோல வார்த்தையினுடைய என்னவென்பதை மகாத்மா காந்தியிடமிருந்தும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
எப்படி தெரியுமா? பேசித்தாங்க புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. மகாத்மா காந்தி மௌன விரதம் இருந்த காலம் அது நண்பர்களே. அது ஏதோ இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு பிரச்சனை வந்ததுனால இவர் சாப்பிடாமல் இருக்கார். சாப்பிட்றதுனா உண்மையிலேயே சாப்பிடாமல் இருக்கார். வேறு சில பேர் உண்ணாவிரதம் இருப்பாங்க, அது மாதிரி இல்லை, உண்மையிலேயே சாப்பிடல. இழைச்சி போன உருவங்க, படுத்திருக்காருங்க. ஒரு வார்த்தை பேசலைங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இப்போலாம் பேசினாலே ஆள் வர மாட்டேங்கிறாங்க. அந்த மகான் ஒரு வார்த்தை கூட பேசலைங்க. அந்த உண்ணாவிரத பந்தலிலே காந்தி சோர்ந்து போய் படுத்து கிடந்தார். அன்றைக்கு மட்டும் மகாத்மா காந்தியை பார்த்தவர்களுடைய எண்ணிக்கை 50,000க்கும் மேல் நண்பர்களே. பல சமயங்களிலே சொற்களால் சொல்ல முடியாததை மௌனத்தால் சொல்லிவிட முடியும் என்பதை சொன்னவர் மகாத்மா காந்தி. என்ன சொன்னார்? நீங்கள் ஒற்றுமையாக இல்லை என்றால் நான் செத்துப்போவதை தவிர வேறு வழி இல்லை என்று தன்னுடைய மௌனத்தால் சொன்னவர் காந்தி. உங்களுக்கு தெரியுமா? 1947 ஆகஸ்ட் 15 இந்திய திருநாட்டுக்கு விடுதலை கிடைத்தது. அந்த காட்சியை நள்ளிரவில் சுதந்திரம் என்கிற புத்தகத்தை இங்கே உள்ளே இருக்கும், வாங்கி படித்து பாருங்க. அது 2 வெள்ளைக்காரன் எழுதியிருக்காங்க. சுதந்திர கொடியேற்றணும் இல்லையா, முத எப்படி இருந்துச்சு தலைநகர் டில்லி. பண்டித நேரு கொடியேற்ற வருகிறார். இந்திய நாட்டினுடைய கடைசி வைஸ்ராய் மவுண்ட் பேட்டனுடைய 2 பிள்ளைகள் கூட்டத்திலே சிக்கிக் கொள்கிறார்கள். நேரு அங்கிருந்தே பார்க்குறாரு. அம்மா வாங்கம்மா வாங்கம்மான்னு கூப்பிடுறாரு. கூட்டம்னா கூட்டம் தேனட மாதிரி அப்படியே திரண்டு இருக்குங்க ஜனங்க. என் நாடு விடுதலை பெற்று பிரிட்டிஷ் யூனியன் ஜாக் கொடியை இறக்கிவிட்டு என் தேசத்தின் மூவர்ண கொடியை முதலாக நேரு ஏற்றுகிற தருணத்தை பார்க்க வேண்டும் என்று தேசம் முழுவதும் இருந்து பெண்களும் ஆண்களுமாக கூடியிருக்கிறார்கள். மவுண்ட் பேட்டன் மகள் சொல்கிறா, மாமா நாங்கள் இங்கேருந்து வர முடியலை. சொல்கிறாரு, பரவாயில்ல ஜனங்களை மிதிச்சுக்கிட்டு வா அப்படிங்கிறாரு. ஜனங்களை எப்படிங்க மிதிக்கிறது? அதுக்கு நேரு சொன்னார், 200 வருஷமாக எங்கள் ஜனங்களை மிதிச்சுக்கிட்டு தானே இருந்தேன், கடைசியாக ஒரு தடவை மிதிச்சா கூட பரவாயில்ல வா அப்படின்னாராம். நண்பர்கள், அதை விட அருமையான காட்சி, நீங்கள் கொடியேற்ற போகிற அந்த 11:55 நெருங்குது. இந்த கொடிமரத்தையே பார்க்குறாங்க. நிறைய தாய்மார்கள் கை குழந்தையோடு இருக்கிறார்கள். கூட்டம் அப்படியே நெருக்கிக்கிட்டே வருது. கையில் இருந்த குழந்தைகள் எல்லாம் மூச்சு திணறுகின்றன. ஒரு தாய் பயப்படுற, அந்த கூட்டத்தில் நாட்டுக்கு விடுதலை கிடைக்கிறப்ப என் பிள்ளை என்னை விட்டு போயிருமோன்னு பயந்து இந்த மார்போடு சாய்த்து வைத்திருந்த பிள்ளையை மேலே தூக்கி போடுறான். ஒரு நொடி மூச்சு காற்றை வாங்கி கொண்டு வரட்டும், மறுபடியும் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு. இந்த ஒரு தாய் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தின உடனே நண்பர்களே, அங்கே கூடியிருந்த ஆயிரக்கணக்கான கைக்குழந்தையோடு கூடிய தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை மேலே தூக்கி போட்டு பிடித்தார்களாம். இந்த வெள்ளைக்காரன் எழுதுகிறான், நாட்டினுடைய முதல் சுதந்திர கொடி ஏற்றப்பட்ட பொழுது வானத்திலே இருந்து ஒரு குழந்தைகள் மழை பொழிந்ததைப் போல அத்தனை குழந்தைகள் மேலும் கீழுமாக குதித்து கொண்டிருந்தன என்று நள்ளிரவில் சுதந்திரம் என்கிற புத்தகத்திலே 2 வெள்ளைக்கார நிருபர்கள் எழுதுகிறார்கள். நண்பர்களே, அதே நாளில்தான் நாடே கொண்டாடியது. இந்த தேசத்தினுடைய விடுதலைக்கு முழுமுதல் காரணமாக இருந்த காந்தி எங்கே இருந்தார் தெரியுமா? உண்ணாவிரதம் இருந்தார். எந்த கொண்டாட்டத்திலும் காந்தி பங்கேற்கவில்லை. ஒரு வெள்ளைக்கார நிருபர் போய் பார்க்குறான், காந்தி உங்கள் நாட்டுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, இந்த நாட்டுக்கு நீங்கள், அவர் பேசலை, இந்த நாட்டுக்கு நீங்கள் தருகிற விடுதலை செய்தி என்னன்னு கேட்டாப்புல. காந்தி ஒரு பேப்பர் எடுத்து நத்திங் அப்படின்னு எழுதி கொடுத்தாரு. அவ்வளவு தூரம் அந்த மனிதனுடைய இதயம் புண்பட்டு கிடந்தது. நாடு விடுதலை பெறுகிற பொழுது என் நாட்டு மக்கள் மதமாக பிரிந்து கிடக்கிறார்களே, இரத்தம் வடிகிறதே என்று அவருடைய நெஞ்சிலே இருந்தும் இரத்தம் வடிந்தது. நண்பர்களே, ரத்தின்னு எழுதி கொடுத்தார். இவன் என்ன நினச்சிட்டான், காந்திக்கு பசியில் ஏதோ நினைவு தப்பிரிச்சு போல இருக்கு. கிட்ட போய் கத்துன, காந்தி நீங்கள் இந்தியாவினுடைய சுதந்திர தின செய்தி என்ன? அவர் சொல்கிறார், நத்திங், அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடியவர்களில் ஒருவரான எனக்கு இந்த நாட்டு மக்களுக்கு சொல்வதற்கு ஒன்றும் இல்லைங்கிறார். மெதுவாக நடந்து வருகிறார். இந்த வெள்ளைக்கார நிருபர் சொல்கிறான், ஐயா நான் போய் உங்கள் நேருகிட்ட சொல்கிறேன், காந்தி ஏதாவது நீங்கள் பரிசு கொடுங்க நாட்டினுடைய முதல் பிரதமருக்கு. அப்போ என்ன பண்ணுறாரு காந்தி, கீழே காலையில் மலர்ந்து கீழே உதிர்ந்து கிடக்கிறது ஒரு பூ. அந்த பூவை எடுத்து, அவர் இந்த நாட்டினுடைய பிரதமர், ஆனால் நான் ஒரு ஏழை துறவி, என்னிடம் ஒரு பிரதமருக்கு கொடுக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, இந்த காய்ந்து போன மலரை தவிர இதை நேருவை பார்த்தால் கொடுத்து விடு என்று காந்தி கொடுக்கிறார். இதை பார்த்தவுடன் அந்த நிருபர், இப்படி ஒரு துறவா என்று கண்ணீர் சிந்துகிறான். அந்த பூவிலே அவனுடைய ஒரு துளி கண்ணீர் சிந்துகிறது. காந்தி எழுதி காட்டுகிறார், நண்பா நான் உன்னிடம் ஒரு வாடிப்போன ரோஜாவைத்தான் கொடுத்தேன், ஆனால்
தூய ஆன்மாவிலிருந்து வழிந்த கண்ணீர் அதற்கு உயிர் கொடுத்து விட்டது என்று எழுதி காட்டினார் காந்தி. நண்பர்களே, நம்ம ஒன்றும் அவ்வளவு எளிதாக இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை, பேச்சுரிமையை, கருத்துரிமையை, எழுத்துரிமையை வாங்கிவிடவில்லை. இன்னைக்கு ஒரு சொல் இதுக்கு மேலே சொல்லாதேங்கிறான், பேசாதேங்கிறான். எதுக்குன்னா அந்த அளவுக்கு பேச்சு உரிமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இதே நாட்டினுடைய முதல் அணைக்கட்டை திறக்க நேரு போகிறாரு. ஒரு விவசாயி குறுக்க பூத்து கேட்குறான், நேரு இன்னமும் நாடு சுதந்திரம் கிடைச்சா பாலாரும் தேனாரும் ஓடும்னு ஒன்றும் கிடைக்கலையா? அவரை போய் பிடிக்க போனாங்க அதிகாரிகள். விடுங்க, என்னையா கேட்டேன், சுதந்திரம் என்ன கொடுத்துச்சுன்னு கேட்டார். அந்த விவசாயி கேட்டான். நேரு சொன்னார், ஒரு பிரதமரை வழிமறித்து நீ இந்த நாட்டில் சுதந்திரம் என்ன கொடுத்தது என்று கேள்வி கேட்கிற உரிமையை சுதந்திரம்தான் பெற்றுக் கொடுத்தது என்பதை மறந்து விடாதே என்று நேரு சொன்னார். எனவே நண்பர்களே, இந்த பேச்சுரிமை, எழுத்துரிமை என்பதெல்லாம் அவ்வளோ எளிதானதல்ல. நான் திரும்பவும் சொல்கிறேன், வெல்லும் சொல்லு. நான் உங்களை யாராவது பார்த்தா 4 நல்ல வார்த்தையே சொல்லி அனுப்புங்க. பரீட்சைக்கு போகிறானா, நல்லா இருக்கியா, நல்லா எழுதியா. கல்யாணத்துக்கு போகிறீங்களா, மணமக்களை மனமாற வாழ்த்துங்க. அதை விட்டுட்டு சில பேர் போய் உட்கார்ந்த உடனே இதெல்லாம் தேரும், வப்பனே ஒழுங்காக வாழலை. சில பேர் கல்யாணத்துக்கு போகிறது வாழ்த்துறதுக்காக இல்லைங்க. சில பேர் என்னென்னா, அவன் கட்டியிருக்கிறது கவரிங்காக இருக்குமா இல்லை உன்னை கேட்டாங்களா, எதுவும் போய் கல்யாணத்தில் வாழ்த்துறதெல்லாம் இல்லைங்க. இன்னும் சில பேர் சாவுட்டுக்கு போகிறதே காமெடியாக இருக்க மாத்திருக்கலாம். பெண்கள் கூட அது பாட்டுக்கு போயிருங்க. நீங்கள் ஆம்பளை அது பாட்டு சிரிச்சுக்கிட்டே போவாங்க. போனவுடனே டக்குனு துண்டு எடுத்து வாயில் வச்சுருவாங்க. அழுகுறாங்களாம். அவங்க அழுகுறாங்களா சிரிக்கிறாங்களான்னு தெரியாது. எடுத்துகிட்டு சொல்லுவான், என்னாச்சு, தான் பாடியே படுக்க வச்சுருக்காங்க, என்னாச்சுன்னு கேட்டால் அவன் ஒரு 5 தடவை சொல்லியிருப்பான். நம்ம ஊர் ஐயா சண்முக வடிவில் ஐயாவே அப்படி இறந்து போன ஒரு கதையை எப்படி சொன்னேங்கிறது அழகாக சொல்லியிருப்பார். அதுக்குள்ளே போகலை. உடனே இறந்துட்டார். எப்போ? 6:20 இருக்கும். 6:20க்கா? ஏன் 5:20 எழுப்பி விட்ருவியா? எதையாவது சொல்லணுமேனு சொல்லக்கூடாது. சரி விடுங்க, மனுஷன்னு இருந்தால் ஒரு நாள் போகத்தானே வேணும். இது அவனுக்கு தெரியாதா? இதை சொல்கிறதுக்காக மெனக்கட்டி 80 ரூபா பஸ்ஸை போட்டு போனேன். 2 இருக்குங்க. இந்த சுடுகாட்டு வைராக்கியம்னு சொல்லுவாங்க தெரியுமா? சுடுகாட்டில் நின்று பேசுவாங்க, விடு மாப்பிள்ள, நேற்று இருந்தான் இன்னைக்கு இல்லை. இதுதான் வாழ்க்கை. சரி, பெரிய பட்டினத்தாரையே மிஞ்சிட்டாங்கன்னு நினச்சா அடுத்த கேள்விப்பான், இந்த சுடுகாட்டு பக்கத்தில் இடத்த விற்கிறாங்களாமா? சுடுகாட்டு பக்கத்துலேயே இடத்த பார்க்குறாங்க. நீங்கள் இன்னொன்றுங்க, இந்த வெல்லும் சொல்லுன்னு சொன்னேன் இல்லையா, நான் அந்த ரெண்டு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். நம்மளை பற்றி யாராவது என்ன பேசுவாங்கன்னு ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. நமக்கு ஒரு எண்ணம், இது என்ன சொல்லுவாங்களோ, 4 பேர் என்ன சொல்லுவாங்களோ. 4 வாய் இருந்தால் 4 வாய் ஏதாவது 4 இது சொல்லத்தான் செய்யும். இதை நான் சொல்லலைங்க, பட்டினத்தார் மிகப்பெரிய மகான். அவர் வாழ்க்கையில் ஒரு செய்திங்க என்னென்னா, பட்டினத்தார் எல்லாத்தையும் திறந்துட்டு பெரிய அந்த ஊர்லேயே பெரிய செல்வந்தர், நிலக்கிழார், எல்லாத்தையும் திறந்துட்டு இடுப்பில் மட்டும் ஒரு துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு ஒரு வயலில் போய் படுத்துட்டார். பக்கத்திலே பத்திரகிரியார் அவருடைய சீடர். 2 பெண்கள் தண்ணி எடுக்க போயிருக்காங்க. அதில் ஒரு அக்கா சொல்லியிருக்கு, இந்த பட்டினத்தார் மாதிரி ஒரு துறவியை நான் பார்த்ததே இல்லைக்கா, எவ்வளோ பெரிய பணக்காரன், கடைசியாக பாரு நெல் அறுத்த வயலில் வந்து படுத்து கிடக்கிறாரு துண்டை கட்டிக்கிட்டு, இவர் இல்லை துறவி அப்படின்னு இருக்கு. அதுக்கு கூட வந்து இன்னொரு அம்மா சொல்லிச்சான், ஆமாம் இவெல்லாம் பெரிய துறவியா, ஏன் வந்து வயலில் படுத்தானே, இப்போ கூட வரப்பில் தலை வச்சு படுத்துருக்கான் பாரு, இந்த வீட்டில் வச்ச தலையாணி ஞாபகத்திலே வந்து படுத்து கிடக்கிறான் அப்படின்னுச்சான். இவருக்கு புசுக்குன்னு ஆகி போச்சான். ஆஹா, இதை மறந்துட்டமேன்னு சொல்லி படக்குன்னு தலையை எடுத்துகிட்டு விருந்தறையில் தலையை வச்சு படுத்துட்டாரான். தண்ணி எடுத்துகிட்டு 2 பேர் வந்திருக்காங்க. அப்போ பாவம் காவர், இந்த வரப்பில் தலை வச்சது ஒரு தப்பா, அதை போய் நீ சொன்ன, பாவம் அவர் கீழே படுத்துட்டாரு நிச்சான். இவர் இல்லை சாமியார். ஆமாம், இவெல்லாம் ஒரு சாமியாரா? ஏக்கா சாமியார்னா அடுத்த ஆள் என்ன பேசுகிறான்னு கேட்காம இருக்கணும். போகிற வர ஆளுக்கு பூரா என்ன பேசுன்னு கேட்டுக்கிட்டே படுத்து கிடக்கிறான், இவெல்லாம் ஒரு சாமியாரா? நீங்கள் நம்மளை பற்றி என்ன பேசுவாங்கன்னு தெரிஞ்சு நம்மளால் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. இதைத்தான் கவியரசு கண்ணதாசன் உலகம் 1000 சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி அப்படிம்பார். உங்கள் அளவுக்கு நீங்கள் நல்லவனாக இருந்தால் போதுமானது. நண்பர்களே, இந்த ஒரு சொல் என்பது, நான் சொல்கிறேன், அண்ணா தம்பி என்று அழைத்த அந்த வார்த்தை மிகப்பெரிய அதிர்வை உருவாக்கியது. கலைஞர் உடன்பிறப்பே என்கிற வார்த்தை உலகத்திலே மிகப்பெரிய அதிர்வை உருவாக்கியது. எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்கிற மார்ட்டின் லூதருடைய வார்த்தை ஆப்பிரிக்காவினுடைய விடுதலையை நோக்கிட்டு சென்றது. உங்களுக்கு தெரியுமா, வின்ஸ்டன் சர்ச்சில் தோற்று கொண்டிருந்த இங்கிலாந்தை தன்னுடைய பேச்சு திறத்தாலேயே வானொலியில் சர்ச்சில் இங்கிலாந்து மரண அடி வாங்குமா. இவருக்காக சொல்லிக்கிட்டு இருப்பாராம். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் பழைய ஆளுக்கு தெரியும், இப்போ தான் நம்ம சினிமா தியேட்டர் இல்லையே, இந்த நியூஸ் ரீல்னு ஒன்று ஓடும் தெரியுமா?
நியூஸ் ரீல்னு நம்ம பெரியவங்களுக்கு தெரியும். அது எதுக்கு தெரியுமா? 2ஆம் உலகப்போர் சமயத்தில் பிரிட்டிஷ்காரங்க அவங்களா ஷூட்டிங்கில் படத்தை எடுத்து, பிரிட்டிஷ்காரங்க படம் உலகம் பூரா பிடிக்கிற மாதிரி இவங்களா ஒரு ஷூட்டிங் நடத்தி அதை கொண்டாந்து வார் ரீல் அப்படிங்கிற பேரில் போடுவாங்க. அதுக்கு பேர் தான் வாரில் ஓடுதும்பாங்க. வார் ரீல் அதான். எதுக்குன்னா இவங்களா ஷூட்டிங் நடத்துனது அது. அது மாதிரி தான் சர்ச்சில் வந்து வானொலியில் பேசினார்னா இங்கிலாந்து மக்கள் அவ்வளவு கிளர்ச்சி அடைவாங்களாம். ஆனால் ஒரு தடவை சர்ச்சில் வந்து வானொலி நிலையத்துக்கு போய்கிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு இவர் காரு நின்று போச்சு, கவர்மெண்ட்டு காரு. உடனே ஒரு 6 மணிக்கு கரெக்டாக போய் பேசி ஆகணும். இப்போல்லாம் இந்த ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப முடியாது, நேரடியாக தான் பேசணும். நேரம் ஆகி போச்சு. ஒரு டாக்ஸியை கையை காட்டுறாரு. ஐயா என்னை கொஞ்சம் பிபிசியில் விட்டுறியா, அந்த ரேடியோ ஸ்டேஷனில் விட்டுறியா? அவன் சொல்கிறான், போயா யார் நீ? எங்கள் நாட்டு பிரதமர் சர்ச்சில் பேச போகிறாரு, நான் வீட்டில் போய் ரேடியோவில் கேட்க போகிறேன், பேசாமல் இரு அப்படி. யார் சர்ச்சில்கிட்டே அவன் சொல்லியிருக்கான். அப்படி சர்ச்சில் அவன் பார்த்ததில்லை. உடனே அவர் சொல்கிறார், யோ நான் அவசரமாக போகணுமையோ, நான் அதை விட அவசரமாக போகணுமையா, என் நாட்டு பிரதமரோட நீ என்ன பெரியாளா, போயா அப்படிங்கிறான். சர்ச்சில் 100 பவுன் தரேன்னார்ல அந்த நாட்டு காசில், ஐயா 500 தரையா விட்டுறியா? அப்படியா, டாக்ஸியில் ஏறுன்ட்டான். போகும்பொழுதே கேட்டிருக்காரு, சர்ச்சில் பேச்சை கேட்க போகிறேன்னு சொன்னேன், கடைசியாக 100 500 ஆன உடனே ஏறுன்ட்டிய. அதுக்கு அவன் சொன்னான், அவன் கிடக்கிற ஒரு உளர்வாயன், ஏதாவது போலீஸ் பிடிச்சிக்குவாங்க தெரிஞ்சால் நானே பயந்து போய் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவெல்லாம் பேசி என்ன ஆக போகுது, விடுங்க. நீங்கள் போய் நேரத்தோட சர்ச்சில் நினச்சானா, நம்மளை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு இப்போ தாண்டா உண்மையிலே தெரியுது அப்படின்னு. எனவே நண்பர்களே, ஒரு வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்வையே கூட மாற்றிவிடக்கூடும். ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லுவோம், நம்பிக்கை கொடுப்போம். இதே மாவட்டத்தில் தான் அட்டின்னு சொன்ன பொழுது அடித்தால் திருப்பி அடி என்கிற ஒற்றை வார்த்தை ஒரு விடுதலைக்கே வித்திட்டது இல்லையா? எந்த நேரத்தில் என்ன வார்த்தையை சொல்லணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனவே நண்பர்களே, வெல்லும் சொல் அப்படின்னா வார்த்தைகளை தேர்வு செய்து பயன்படுத்துங்கள். முடிந்த வரைக்கும் அடுத்தவரை காயப்படுத்தாமல் நல்ல வனத்தை சொல்லுங்கள். ஒருத்தன் பரீட்சைக்கு போகிறான்னா, போயிட்டு வாயா, நல்லா படியா. அவன்கிட்ட போய் சில பேருங்க இலவச ஆலோசனை கொடுத்தே கொண்டுருவாங்க. இந்த வேலை இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு கொடுமை நான்லாம் அனுபவிச்சிருக்கேங்க. நமக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க, பார்க்குறவங்க நம்மளை கிறுக்கு பிடிக்க விட்டுருவாங்க. மாப்பிள்ளை என்ன பண்ணுற? எம்ஏ படிச்சுட்டு சும்மா தான் இருக்கேன். சும்மா இருந்தால் எப்படி? இல்லை நான் இப்போ டைப் படிக்கணும், என்னமோ இவர் தான் டைப் ரைட்டிங் ஓனர் மாதிரி. ஷார்ட் ஹேண்ட் அடிக்கணும், கம்ப்யூட்டர் படிக்கணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் முத்துக்குமார் இறந்து போன கவிஞர் சொல்லுவாங்க, உலகத்திலேயே மிக நீளமானது சீன பெருஞ்சுவர் அல்ல, வேலை இல்லாதவனுடைய பகல் பொழுது அப்படிம்பார். கேள்வி கேட்டே கொண்டுருவாங்க. என்னென்னா அந்த வேலை இல்லா காலம் இப்போ இங்கே பாருங்கள், நாளைக்கே இந்த போலீஸு இராணுவத்துக்கு ஆள் எடுத்தோம்னு வைங்களேன், வாளுக்கு வந்து குவிஞ்சிருவாங்க. இப்படித்தான் ஒருத்தர் ராம்நாட்டிலேருந்து சென்னைக்கு போலீஸுக்கு வேலைக்கு ஆள் எடுக்க போகிறாங்கன்னு போயிருக்காப்புல. இப்படி ஒரு 2-3 இன்ச்சு கம்மியாக இருந்திருக்கு, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இவன் ஊருக்கும் வர முடியலை, ஏதாவது வேலை கிடைக்காதா அப்படின்னு அலைஞ்சிருக்கான். பக்கத்தில் ஜெமினி சர்க்கஸ் ஓடி இருக்குது. அங்கே போய் ஐயா ஏதாவது வேலை இருக்கா? போலீஸ் வேலைக்கு போனவன் சர்க்கஸில் போய் வேலை கேட்டிருக்கான். அவங்க சொல்லியிருக்காங்க, தம்பி நானே சும்மா தான் உட்காந்துருக்கேன், இப்போ ஏன் சர்க்கஸ் பார்க்குறேன், யூடியூப்லாம் வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்காங்க, அதனால் எனக்கே ஒட்டகத்துக்கு தீனி போட முடியலை, எனவே கொஞ்சம் வேலை இல்லை. நீங்கள் ஐயா ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க, ஐயா சோறு கூட போட்டால் போதுமையா? அப்படியா, சரி ஒரு வேலை இருக்குது, நீ செய்வியான்னு தெரியலையே, என்ன வேலை? என் சர்க்கஸ் கரடி செத்து போச்சு, தோலை உரித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிட்டு நீ கரடியாக நடிக்கிறியா? மத்தியானம் சாப்பாடு கொடுத்துறேன்னு இருக்காரு. சரின்ட்டான். பாவம், சோறாவது கிடைக்குதேன்னு பார்த்தா சாயந்தரம் ஆச்சு, இது மாதிரி லைட்டு போட்டிருக்காங்க, கரடி ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு களத்தில் குதிச்சுட்டான். மக்கள் பூரா கைத்தட்டுறாங்க, நேற்று கரடி சொங்கி மாதிரி இருந்துச்சு, இந்த கரடி சுறுசுறுப்பாக இருக்குது, நீ தானே அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கு, கரடி ஆடுது ஓடுது குதிக்குது. இந்த மைக்கில் சொல்கிறவன் சும்மா இல்லாமல் சொல்லியிருக்கான், இதுவரை நம்மை மகிழ்வித்த கரடி இப்பொழுது சிங்கத்தின் வாயில் கொண்டு போய் தலையை வைக்கும் இருக்கான். இவன் நடிக்கிட்டான், சொல்லவே இல்லை, சும்மா கரடி மாதிரி நடித்தா போதும்ல, இப்போ சிங்கத்துக்கிட்டெல்லாம் போக சொல்கிறாங்க இல்லையா அப்படின்னு நடிக்கிருக்கான். பிடிச்சி தள்ளி விட்டாங்க. மத்தியான சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு சாக போகிறனே அப்படின்னு நினச்சிருக்கான். அப்போ தான் சிங்கம் சொன்னிச்சான், நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டுச்சான். இவன் சொன்னான், நான் பிஏ படிச்சிருக்கேன், நான் எம்ஏ படிச்சிருக்கேன். நீ பிஏ படித்ததுனால உனக்கு கரடி வேஷம் கொடுத்துருக்காங்க, நான் எம்ஏ படித்ததுனால பிஜி எனக்கு சிங்க வேஷம் கொடுத்துருக்காங்க. இந்த மேலே ஓடுறது பற்றியா குரங்கு, அவங்க பூரா +2 ஃபெயிலானவங்க, நீ இருக்கவங்க பூரா டுபாக்கூர் தான், நீ கவலைப்படாதுன்னுச்சான். நெல்லின் மதிப்பை இந்த மண் அறியும். நான் அறிந்த வகையில் எத்தனையோ பேச்சாளர்களை தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது.
பேச ஆரம்பித்த 3 நிமிடங்களிலேயே கைத்தட்டல் வாங்கக்கூடிய ஒரே பேச்சாளராக இந்த மண்ணை சேர்ந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தான் இருந்தார்கள். சப்ஜெக்டை சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற அவர்களே இவர்களே எல்லாம் வரிசையாக சொல்லிக்கிட்டே வந்து அப்போது நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய உடன்பிறப்புகள் எல்லாம் கைகளை தயாராக வைத்திருப்பார்கள். அந்த ஒற்றை வார்த்தை, அந்த ஒற்றை சொல் எப்போது தலைவனுடைய உதடுகளிலே இருந்து புறப்பட்டு வரும் என்பதற்காக கைகளை வைத்துக்கொண்டே இருப்பார்கள். கலைஞர் தன்னுடைய கரகரத்த குரலில் சொல்லுவார், என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே என்று சொல்லுகிற பொழுது கைத்தட்டல் அதிரும். அந்த சொல்லின் வலிமையை அறிந்தவர் கலைஞர். இன்னொரு இடத்துல கூட ஒரு திருமண விழாவில் அவர் பேச போகிறாருங்க. திருமண விழாவில் கலைஞர் பேச போகிறார். நமக்கு ஒரு திருக்குறள் தெரியும். இங்கே கூட குறளோவியம் இருக்குது, கலைஞர் எழுதிய உரை இருக்குது. குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இதுக்கு என்ன பொருள்? தன்னுடைய பிள்ளைகளினுடைய மழலை சொல்லை கேளாதவர்கள் குழல் இனிது யாழ் இனிது என்பார்கள் என்பதுதான். இதுதான் நம்ம வழக்கமாக சொன்னது. ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமாங்க? நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சின்ன பிள்ளைகளை எப்படி பெரிய ஆளுகளாக்குறதுன்னு. இப்போ இருக்கிற பிரச்சனையை பெரிய ஆளுகளை எப்படி சின்ன பிள்ளைகள் மனசோடு மாற்றுவது என்பதுதான் பிரச்சனை. கலைஞர் சொல்லுகிறார் இந்த திருமண விழாவில். ஏன் தெரியுமா? குழல் இனிது யாழ் இனிதுன்னு வள்ளுவன் சொன்னான். குழல் என்பது ஆண் குழந்தையை குறிக்கும், யாழ் என்பது பெண் குழந்தையை குறிக்கும். குழலினிது யாழினிது தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று அன்றைக்கே குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை கொண்டு வந்தவர் வள்ளுவர் என்று கலைஞர் சொல்லிவிட்டு சொல்கிறார். இல்லை என்றால் அவர் குழலினிது யாழினிது என்று சொன்னதற்கு பதிலாக ஆர்கெஸ்ட்ரா இனிது என்று சொல்லியிருக்க மாட்டாரா? ஏன்னா ஆர்கெஸ்ட்ரானா 50 பேர் உட்காந்துருப்பாங்க. இப்படியெல்லாம் தன்னுடைய சொல்லால் சிதறடித்தவர் கலைஞர். அதே போல அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழிலே மட்டுமல்ல ஆங்கிலத்திலும் கூட மிகச்சிறந்த நாவன்மை மிக்கவர். ஒரு சட்டமன்றத்திலே அண்ணா அவர்களை பார்த்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுகிறார், எல்லோருக்கும் தெரிந்த செய்தி தான், ஆங்கிலத்திலும் அவ்வளவு பெரிய பேராளுமை அவருக்கு உண்டு. அவர் சொல்கிறார், நீ உங்களுடைய காலம் அளக்கப்படுகிறது என்று சொன்ன பொழுது அண்ணா சொல்கிறார், மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டு. நான் ஒவ்வொரு அடியையும் அளந்துதான் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறேன். எனவே என்னுடைய காலம் உங்கள் கைகளில் இல்லை என்று சொன்னவர் அண்ணா அவர்கள். அதனாலே தான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்னார்கள், அண்ணா உன்னுடைய சென்னா 1000 சூரியன்களை உதிக்க வைத்தது என்று கவிக்கோவால் பாராட்டப்பட்டவர். எனவே ஒரு நம்பிக்கையை, வாழ்க்கையோடு பிறப்பு நம் கையில் இல்லை, இறப்பு நம் கையில் இல்லை, ஆனால் கோடிட்ட இடத்தை நிரப்புவது நம் கையில் தான் இருக்கிறது. எனவே வெல்லும் சொல் எடுத்து நல்ல சொற்களை இனிய உளவாக இன்னாத கூறல், இன்னொரு முறை வெல்ல முடியாத பிரிதொரு சொல் இல்லாத நல்ல சொற்களை பேசுவோம், நம்பிக்கையோடு வாழ்வோம் என்று சொல்லி, உண்மையிலேயே நம்முடைய ஆரூர் மாநகரில் ஆழித்தேர் ஓடுகிற இந்த மண்ணில் மிகச்சிறப்பாக எனக்கு தெரிந்து அந்த சொல்லாட்சியை மிகச்சிறப்பாக பயன்படுத்தக்கூடியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அவருடைய மண்ணிலே இந்த புத்தக திருவிழா நடைபெறுவது என்பது உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. உண்மையிலே திருவாரூர் மக்கள், சங்கீத மும்மூர்த்திகள், தமிழிசை தந்தவர்கள் இங்கே தான் இருக்கிறார்கள். நம்முடைய நால்வராலும் பாடப்பட்ட திருத்தலம் நம்முடைய தியாகேசனுடைய திருச்சந்நிதி. திருவாரூருக்கு வேறு எதுவும் தம்பி கேட்டார்ல, முன்னேறி இருக்கா பின்னேறி இருக்கான்னு. தில்லான மோகனம்பால் ஒரு படம் போதுமையா திருவாரூரினுடைய பெருமையை, கலை பெருமையை பேச. எனவே வெல்லும் சொல் எடுப்போம், இந்த உலகத்தில் மனங்களை வெல்லுவோம், மண்ணை அல்ல மனித மனங்களை வெல்லுவோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பளித்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் நம்முடைய பொது நூலக இயக்கத்திற்கும் இதுவரை இருந்து கேட்ட, அதான் ரொம்ப முக்கியமானது. சில பேர் ஃபுல்லாக உட்காரவே உட்கார்ந்துருப்பாங்க. இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றியை சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.